வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சுசுக்கி அவினேஷ் இருக்கார் பாருங்கள். ஸோ அவரை வந்து கழுவ போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அதுதான் வரப்போகுது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வண்டி எப்படி கழுவுறேன், ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லாக கழுவ போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கழுவ போகிறங்கிறதுனால வண்டி நிற்கிற இடம் அது தானே. ஸோ அதே இடத்துல நம்ம வண்டியும் கழுவி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ஸ்கூட்டியை நான் எப்படி கழுவுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மர்க்காடு உள்ளே இருக்கிற அழுக்கையும் இதில் இருக்கிற அழுக்கு இது இந்த மர்க்காடு எப்படி இருக்குது பாருங்கள் அழுக்கு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கு கீழே இருக்கும் பாருங்கள், இந்த கீழ் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் எடுக்கணும். அடுத்து இந்த அட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி எடுத்து போட்டுரும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறட்டும். பாருங்க, காக்கா வேறு வண்டியில் உட்காந்து எவ்வளோ நாஸ்திகதி ஆக்கி வச்சுருக்குங்க. ஸோ இந்த பக்கம் இருந்த கம்பி உடச்சிக்கிச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதில் இருந்த கம்பி வந்து உடச்சிக்கிச்சு. நானும் 2-3 டைம் வெல்டிங் வச்சு பார்த்தேன். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற மறுக்காடில் இருக்கிற மண் ஸோ எல்லாமே நம்ம வந்து பல்லன்னு கழுவி எடுக்க போகிறோம். எதுவுமே போடலை, சும்மா தண்ணியை மட்டும் விட்டு கழுவ போகிறோம். இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, தர்ஷனோட டவுசரு, இதை வச்சு தான் தொடச்சி க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம வண்டி வந்து சென்சார் வண்டிங்கிறதுனால டிக்கிக்குள்ளெல்லாம் கழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, காக்கா எந்த இடத்துல காக்கா போயிருக்குன்னு. ஓசு வர எட்டலை, பைப்பு பாருங்களா எட்டலை, இவ்வளோ தான் வருது. ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நம்ம அந்த மண்ணெல்லாம் வந்து ஊற வச்சு அதை வெளியில் எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம துணியை போட்டு தீத்துவோம். ஓஸ் எட்டாதனால நம்ம இந்த வாட்டரில் வண்டி நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து வண்டியை வந்து அந்த வாட்டத்தில் நிறுத்திருக்கோம். ஏன்னா ஓஸ் வந்து இங்கே நிறுத்திருக்கனால ஓஸ் வந்து எட்டலை. ஸோ நம்ம இப்படியே தான் கழுவ போகிறோம். இந்த துணியால் வச்சு தர்ஷனோட டவுசரை வச்சு நம்ம வந்து துடைக்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு எல்லா இடத்தையும் ஊற வச்சிரும். டயரில் பாருங்க, ஆக்சுவலி இப்போ மழை சீசன் கிடையாது, ஏற்கனவே இருந்த மண் தான். கீழே இருக்க மண்ணை எப்படி எடுக்கிற மாதிரி கீழே ஓடுது. தண்ணி ஃபோர்ஸாக இறங்கல. இப்போது கொஞ்சமாச்சும் இந்த இடத்துல இன்னும் தண்ணி அடிக்கல. வரும் எவ்வளோ மண், தண்ணி ஃபோர்ஸே இல்லை. ஓரளவு நம்ம தண்ணியை வச்சு எடுக்க வேண்டிய மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போட்டு தேய்ப்போம். இங்கே காக்கா போய் வச்சுருக்கு.
இவ்வளோ மண். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து ஒரு டைம் கழுவி விட போகிறோம். ஸோ எல்லாம் மண் தான், அதனால் நம்ம வந்து எந்த லிக்யூடும் நம்ம ஆட் பண்ண வேணாம். சும்மா தொட்டு துடைச்சாலே போதும். அது எல்லாம் துணி பவுடர் தான் வச்சு துடைக்கிறாங்க. இது பாருங்க, அப்படியே துடைச்ச இடம் பளிச்சுன்னு இருக்கு இந்த இடம். இது உள்ள இருக்கு ஒரு வண்டி மண். இந்த மாதிரி காட்டுற இந்த மண்ணெல்லாம் நம்ம இப்போ எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு. நம்ம வண்டியில் அவ்வளோவா அழுக்கு இல்லை, அதனால் நான் சிம்பிளாக சும்மா மண்ணை மட்டும் கழுவி விட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ பேக் சைடு ஃபுல்லாமே நம்ம கழுவிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டயர் வீலில் இன்னும் கழுவலை. வீலையும் நம்ம கழுவிட்டோம். ஐயோ தண்ணி போச்சு.
தண்ணி போச்சு, கழுவி முடிச்சிட்டோம் ஓரளவு. இப்போ இதை கழுவுறதுக்கு நம்ம போயிட்டு பின்னாடி இருக்கிற அன்னக்கூட தண்ணி தூக்கிட்டு வந்து தான் இப்போ நம்ம அதை கழுவணும். ஓகே, தண்ணி நின்று போயிடுச்சு. போதும், ஓரளவு நம்ம ஃபுல்லாக கழுவிட்டோம். இன்னும் முன்னாடி வீல் தான் கழுவலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வண்டி கழுவிட்டோம். முன்னாடி வீல் மட்டும்தான் கழுவலை, அதுக்குள்ளே வந்து தண்ணி நின்று போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து வண்டி இங்கே நிறுத்திட்டான் பாருங்கள், கழுவி நிறுத்திட்டான். அடுத்து நம்ம இந்த போர்ட்டிகோ வந்து கழுவணும். அதுக்கு தண்ணி இதை கொண்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ தண்ணி இருக்குது, துடைப்பம் இருக்குது. ஸோ இந்த தண்ணியை வச்சு நான் இந்த இடத்தெல்லாம் வந்து கழுவி விட போகிறேன். ஸோ கழுவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வண்டியும் கழுவிட்டோம், முன்னாடியும் கழுவிட்டோம். ஸோ எப்படி கழுவிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்கள். ஸோ அங்கே சைக்கிள் நிற்குது, அதுக்கு அந்தாண்டெலாம் கழுவலை, இப்படி தான். இதுவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்து நம்ம வீட்டுக்கு மாவு போட வேண்டியிருக்கு. வண்டியும் கழுவியாச்சு, இடத்தையும் கழுவியாச்சு. நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்குது. இந்த தண்ணி இந்த சைடு தான் போகுது, கழுவுற தண்ணி. அது வெயிலில் காஞ்சிரும் மதியத்துக்குள்ளே. ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கி இதில் போட்டு கொளுத்த வேண்டியதுதான். கொளுத்துட்டு பார்ட்டாக நம்ம வந்து ஒரு நாளாக நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக கழுவியாச்சு, வண்டியும் கழுவியாச்சு, இடத்தையும் கழுவியாச்சு. ஸோ சூப்பராக நம்ம வந்து ஒரு க்ளீனிங் ஒர்க் முடிச்சிருக்கோம். எதாவது க்ளீன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டி க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்தையே வந்து கழுவி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், வண்டி கழுவிட்ட உடனே வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் நம்ம வண்டியை வந்து கக்கா போய் ரொம்ப நாஸ்தி பண்ணிடுறாங்க. போங்க, போ போ. அது பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சடா, பை, see you.